அனைவருக்கும் வணக்கம். வண்ணாரியம்மன் ஆஸ்ட்ரோ தளத்தின் வாயிலாக உங்களை தொடர்பு கொள்வதில் மகிழ்ச்சி. இந்த பதிவில் குரு பகவான் வகர அடைகிறதுனால கும்பராசி நண்பர்களுக்கு என்னென்ன மாற்றங்களை தரப்போறாருங்கிறத விரிவாக பார்க்கலாங்க. புரட்டாசி 23ஆம் தேதியிலிருந்து குரு வகரகதியில் சஞ்சரிப்பாருங்க. தை 22ஆம் தேதி வகர நிவர்த்தி அடைவாருங்க. ஆங்கில தேதிகளில் பார்த்தோன்னா அக்டோபர் 9ஆம் தேதி வகர அடைவாருங்க. 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வகர நிவர்த்தி அடைவாருங்க. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானமான 4வது ஸ்தானத்திலிருந்து குரு பகவான் வகர அடைகிறது அதிக நன்மைகளை தருமா அல்லது தீமைகளை ஏற்படுத்துமான்னு பார்த்தோன்னா நன்மைகளே அதிகமாக இருக்குங்க. 4வது ஸ்தானத்தின் மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் வேகமாகவும் சீக்கிரமாகவும் நடக்குங்க. பூமியை சார்ந்து நிறைய ஆதாயங்கள் இருக்குங்க. விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நிறைய லாபத்தை எதிர்பார்க்கலாங்க. இடம் வாங்கி விற்கிற ரியல் எஸ்டேட் போன்ற தொழில்கள் செய்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டங்கள் ரொம்ப உகந்ததாக இருக்குங்க. நிறைய டிரான்சாக்ஷன் நடக்குங்க. அதனால் லாபமும் அதிகரிக்குங்க. இடம் வாங்கணும்னு பிளான் பண்ணி ரொம்ப நாளாக தேடியும் சரியான இடம் அமையாதவங்களுக்கு இந்த குரு வகர அடைகிற காலத்தில் நல்ல இடம் அமையறக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வகையிலையும் அந்த இடம் இருக்குங்க. அது மட்டும் இல்லாத நீண்ட நாட்களாக வீடு கட்டணுங்கிற ஆசையில் உள்ளவங்க இந்த குரு வகர அடைகிற 4 மாதத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக்கலாங்க. வீடு கட்டலான்னு உறுதியோடு ஆரம்பிக்கும் போது மற்ற எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு துணையாக இருக்குங்க. வாகனத்தை வாடகைக்குற டிரான்ஸ்போர்ட் போன்ற துறையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த சமயத்தில் நல்ல வளர்ச்சியை எதிர்பார்க்க முடியுங்க. அது மட்டும் இல்லாத புதிய வாகனங்கள் சேர்க்கையெல்லாம் சிலருக்கு ஏற்படுங்க. அடுத்ததான் உத்தியோகத்துக்கு போகிறவங்கள பொறுத்த வரைக்கும் இடமாற்றத்தை இந்த சமயத்தில் எதிர்பார்க்கலாங்க. ஒரு சிலருக்கு வேலை மாற்றத்துக்கான வாய்ப்புகள் வருங்க. ஒரு சிலருக்கு இருக்கிற கம்பெனிலேயே வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் சேஞ்சஸ் கிடைக்கிற கூட வாய்ப்புகள் உண்டுங்க. கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க டிரான்ஸ்ஃபர் ஏதாவது எதிர்பார்த்தாங்கன்னா இந்த காலகட்டங்களில் முயற்சி பண்ணும்போது கேட்ட இடத்துல டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் கொடுத்தும் இடமாற்றத்துக்கான வாய்ப்புகள் ஏற்படுங்க. மொத்தத்தில் இடமாற்றமும் உண்டுங்க. அதோட சம்பள வளர்ச்சியும் ஓரளவுக்கு எதிர்பார்க்கலாங்க. அடுத்ததாக தொழில் செய்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த வளர்ச்சி இருக்குங்க. அந்நியர்கள்னால நிறைய ஆதாயம் உண்டுங்க. அதனால் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சார்ந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய லாபத்தை எதிர்பார்க்கலாங்க. அடுத்ததாக தாயார் வழி சொந்தங்கள் மூலமாகவும் ஒரு சில ஆதாயங்கள் இந்த காலத்தில் கிடைக்க வருங்க. அடுத்ததாக மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் இருந்த மந்தத்தன்மையெல்லாம் விலகி சுறுசுறுப்போடு செயல்படக்கூடிய அமைப்புகள்லாம் ஏற்படுங்க. ஜென்மச்சனினால் உடல்நலத்திலிருந்து வந்த பாதிப்புகள்லாம் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் குறையுங்க. இவ்வளோ நாளாக உடலுக்காக எந்த டைமும் செலவிடாதவங்க கூட குரு பகவான் வகர அடைகிறதுனால எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, வாக்கிங் போவாங்க, தொடர்ந்து ஜிம்முக்கு போவாங்க அல்லது யோகா பண்ணுவாங்க. இது போன்ற ஏதோ ஒரு வகையில் உடல் ஆரோக்கியத்துக்காக தொடர்ந்து நேரம் செலவிடக்கூடிய அமைப்புகளும் வாய்ப்புகளும் ஏற்படுங்க. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த 4-5 வருஷங்களாகவே குறிப்பாக 7.5 சனி ஆரம்பித்த காலத்திலேருந்தே பல கஷ்டங்களையும் துன்பங்களையும் தாங்க தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டே வர்றோம். இப்போ கூட கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் பார்த்தா கும்பராசிக்கு தாங்க இன்னமும் துன்பங்கள் தொடருது. ஜென்மத்தில் அதாவது ராசியிலேயே சனி பகவான் வக்கரமாக இருக்கார். 2-8வது ஸ்தானத்தில் ராகு கேது அமர்ந்திருக்கிறது. இது எல்லாமே ரொம்பவும் துன்பம் தரக்கூடிய அமைப்பு தாங்க. இந்த அமைப்பில் கொஞ்சம் ஆறுதலான விஷயம் என்னென்னா குரு பகவான் 4வது ஸ்தானமான சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறது கொஞ்சம் ஆறுதலான அமைப்புங்க. அது மட்டும் இல்லாத ஜென்மச்சனியோட கடைசி காலகட்டத்துக்கும் வந்துட்டோங்க. அதனால் சனி பகவானோட தாக்கமானது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறையுங்க. அதனாலையும் பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் குறைவாக நடக்குங்க. சுகஸ்தானமான 4வது ஸ்தானத்தில் குரு பகவான் வகர அடைகிறதுனால ஜென்மச்சனினால் ஏற்பட்ட மன அழுத்தமும் மனபாரம் மன போராட்டமெல்லாம் கொஞ்சம் குறையுங்க. கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திக்கிறதுக்கான நேரத்தை குரு பகவான் உங்களுக்கு கொடுக்குறாருங்க. 2வது ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவை சொல்லவே வேண்டியதில்லைங்க. நல்லா ஒத்துமையாக வாழ்கிற தம்பதிகளே சில நேரங்களில் சின்ன விஷயங்களுக்காக கூட சண்டை போட்டு பேசாது இருக்கிறதையெல்லாம் நம்ம பார்க்குறோங்க. அப்படி இருக்கும்போது முதல்லையே கொஞ்சம் பிரச்சனை இருக்கிற தம்பதிகள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் ரொம்பவும்
கஷ்டத்துக்குள்ளாக இருப்பாங்கிறது சொல்லி தெரிய வேண்டியதில்லைங்க. அப்படி இருக்கும்போது 2வது ஸ்தானாதிபதியான குரு பகவான் 4வது ஸ்தானத்திலிருந்து வக்ரம் பெறதுனால குடும்பத்திலையும் ஒரு சில நன்மைகளை எதிர்பார்க்கலாங்க. பிரிஞ்சு பேசாதிருக்கிற தம்பதிகள் கூட பேசுறதுக்கான வாய்ப்புகளை அது ஏற்படுத்தி கொடுக்குங்க. எது எப்படி இருந்தாலும் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம சைடில் தவறு இருக்கா இல்லையாங்கிறது ஒரு முறைக்கு 2 முறை பரிசோதித்து பார்க்கணுங்க. ஏன்னா சனி பகவானும் ராகு பகவானும் நிறையா தவறுகளை செய்ய தூண்டுவாங்க. தேவையற்ற கோபத்தையும் தேவையற்ற சொற்களையும் பேச வைக்கிறக்கும் அவங்களுக்கு அதிகாரம் உண்டுங்க. அதனால் நம்ம சைடு இருக்கிற தவறை திருத்திக்கும் போது குடும்பத்தில் ஒற்றுமை கண்டிப்பாக ஏற்படுங்க. அடுத்ததாக தனகாரகனான குரு பகவான் வக்ர இந்த காலகட்டங்களில் பொருளாதார வரவுக்கு எந்த பஞ்சமும் இல்லைங்க. நீடித்த வருமானத்தை எதிர்பார்க்கலாங்க. குரு பகவானே 2வது ஸ்தானத்துக்கும் அதிபதியாக இருக்கிறதுனால பேச்சின் மூலமாக தொழில் செய்கிறவங்களான லாயர்ஸ், டீச்சர்ஸ், புரோகிதம் பண்ணுறவங்க, மீடியேட்டர்ஸ் போன்ற தொழில் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே அதிக வருமானத்தை எதிர்பார்க்கலாங்க. அதே போல தாங்க அறிவை மூலதனமாக கொண்டு தொழில் செய்கிறவங்களுக்கும் எதிர்பார்த்த வருமானம் வருங்க. பொதுவாகவே இந்த காலகட்டங்களில் நிறையா புத்தகங்கள் வாசிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் ஏற்படுங்க. ஒரு சிலருக்கு ஞானத்தை தேடி ஆன்மீகத்தில் பயணம் மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டுங்க. பொதுவாகவே உங்களுக்குள்ள ஒரு அறிவு தேடல் இந்த காலகட்டங்களில் ஏற்படுங்க. அடுத்ததாக எந்த விஷயத்தில் கவனமாக இருக்குங்கிறதையும் பார்க்கலாங்க. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்தில் சனி இருக்கிறதுனால எந்த பெரிய முடிவுகளும் இப்போதைக்கு எடுக்க வேண்டாங்க. குறிப்பாக சனி வக்ரமாக இருக்கிற நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் கூடவே கூடாதுங்க. அவசரப்பட்டு சில முடிவுகள் எடுக்கும்போது உங்களுக்கு பாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள்லாம் வந்துருங்க. அதனால் அதில் மட்டும் கவனமாக இருந்தால் போதுங்க. மற்றபடி உங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளும் வலிகளும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுங்க. இனிமேல் நல்லதெல்லாமே படிப்படியாக நடக்க ஆரம்பிக்குங்க. வாழ்க்கையும் சிறப்பாக அமையுங்க. முடிஞ்ச வரைக்கும் இல்லாதவங்களுக்கும் இயலாதவங்களுக்கும் தானம் தர்மம் செய்கிறது கூடுதலான நன்மைகளை உங்களுக்கு கொடுக்குங்க. கடைசியாக குரு வக்ரத்தை பற்றி சிறு விளக்கத்தை கொடுத்துட்டு இந்த பதிவை முடிச்சுக்கலாங்க. எந்த ஒரு கிரகத்துக்குமே சூரிய பகவான் 5வது ஸ்தானத்துக்கு வரும்போது வக்ரம் ஏற்படுங்க. 7வது ஸ்தானத்துக்கு போகும்போது அது அதிவக்ரமாக மாறுங்க. 9வது ஸ்தானத்துக்கு சூரிய பகவான் வரும்போது வக்ர நிவர்த்தி ஏற்படுங்க. புரட்டாசி மாதத்தில் குரு பகவானுக்கு சூரிய பகவான் 5வது ஸ்தானத்தில் வந்துடுவாருங்க. அதனால தாங்க இப்போ வக்ரம் ஏற்படுது. பொதுவாக குரு பெயர்ச்சியோ குரு வக்ர பெயர்ச்சியோ யாருக்கெல்லாம் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும்னா, பிறந்த கால ஜாதகத்தின்படி நடக்கிற தசாபுத்திகள் குரு தசையோ இல்லை மற்ற கிரகங்களோட திசையில் குரு புத்தியோ நடக்கும்போது அதிக தாக்கத்தை அது கொடுக்குங்க. அதே போல் பிறந்த கால ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் குரு வக்ரமாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் அதிக நன்மைகளையும் செல்வாக்கையும் எதிர்பார்க்கலாங்க. குரு சஞ்சரிக்கிற ரிஷப ராசியில் உங்களோட பிறந்த கால ஜாதகத்தில் வேறு ஏதாவது நல்ல கிரகங்களோ கெட்ட கிரகங்களோ இருந்தால் அதுக்கு தக்கவாறு பலன்கள்லையும் மாறுபாடு இருக்குங்கிறதையும் புரிஞ்சுக்கணுங்க. மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கலாங்க. நன்றி.